ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இவர் வந்து முதலாம் ஆண்டு பிகாம் வந்து சேவை காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இவர் தன்னோட பெருமாள்புரம் குடிசை மாற்று வாரியம் இருக்குல்ல, அதுல வந்து குடியிருந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா தங்கச்சி கூட இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவரோட நண்பர், தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டா வீட்டில் வந்து பார்க்க போறேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு சுமார் ஒரு 6:45-7 மணிக்கு வந்து தகவல் வருது. இந்த மாதிரி போய் பார்த்து போலீஸ் பார்த்துட்டு அவங்க 108 ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இவர் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு தெரிஞ்ச நண்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான் நினைச்சு போய் பார்த்துருக்காரு. ஃப்ரெண்டு தான் நினைச்சு பார்த்துருக்காரு. பார்க்க போகும்போது அதுல வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த செல்போன் அவர்கிட்ட வந்து செல்போனை பறிச்சுட்டு வேற ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. காசு இல்லாத காரணத்தினால செல்போன் மட்டும் பறிச்சுட்டு அவரை கொஞ்சம் தாக்கியிருக்காங்க. தாக்குனதுல அவர் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு இப்போ முதலுதவி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லா சிகிச்சை, நல்லா ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. குறிப்பா அந்த வரதுக்கான காரணம் என்னன்னு ஏதாவது விசாரணை பண்ணிருக்கலாம்? இது முதற்கட்ட விசாரணை இல்லை. அவர் வந்து சொன்னதை சொல்றேன். அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல அவர் ஃப்ரெண்டுன்னு பழைய நாள் முன்னாடி படிச்ச நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து இந்த மாதிரி அவர் பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது இவர் வந்து சரி ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உள்ள இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்போனை பறிக்கிற நோக்கத்துக்காண்டி அவங்க வர வச்சிருக்காங்க. அது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வீட்டுல கொடுத்துருக்காரு. வீட்டுல வந்து கொடுத்துருக்கு. அவர் வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நான் அவராக தன்னிச்சா தான் போயிருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு வந்து நம்ம எங்க போறீங்கன்னு எப்ப கேட்பாங்க. போலீஸ் கேட்டிருக்காங்க எங்க போறீங்க தகவல் சொல்லிட்டு போங்க. இல்ல என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போலீஸையும் சொல்லியிருக்காரு, அம்மாட்டையும் சொல்லி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்துருக்கேன். இல்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப முதற்கட்ட விசாரணை அங்க இருக்க சிசிடிவி பதிவுகளை பார்வையிட்டு 2 டீம் ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எத்தனை நபர்கள் வந்தாங்க எல்லாம் சொல்லி விசாரிச்சிருக்கோம். முதற்கட்ட விசாரணையில ஒரு சுமார் 4 நபர்கள் வந்து பறிச்சு போன மாதிரி இருக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க செல்போன் மட்டும், அவரோட செல்போன் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. பணம் எதுவும் இல்ல. அவர்கிட்ட ஜிபேல இருக்க பணம் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவர் ஜிபேல எதுவும் பணம் இல்ல. அதனால முதற்கட்ட விசாரணையில இப்ப வந்து விசாரிக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல கூப்பிட்டதா சொல்லியிருக்காரு. அவருக்கு அதுக்காண்டி வந்து அவர் போன் போன காரணத்தினால இன்ஸ்டாகிராமோட ஐடியை நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம். அதோட பாஸ்வேர்டு அவருக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. மேலும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ரெக்கவரி பண்றதுக்காண்டி மெயில் ஐடியில ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போனதா சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பதத்துல இருக்காரு. அதனால கொஞ்சம் தெளிவானவனையும் இல்ல, பெரிய காயங்கள் எதுவும் இல்ல. சர்ஜரி பண்ண இடத்துல இல்ல. கையில வலது கையில ஒரு சின்னதா ஒரு காயம் மட்டும்தான். ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டிருக்காங்க. வேற எதுவும் வந்து இல்ல. ஒரு சின்ன பஞ்சர் ஒன்று மாதிரி வீட்டுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புற மாதிரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர் காவல்துறையோட கண்காணிப்புல இருக்காரு. ஏற்கனவே ஒரு மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு போலீஸ் துறையில ஒரு கேர்லெஸ்ஸா சொல்றது நம்ம எப்படி சார் பார்க்க முடியும்? அதாவது அவரோட தன் விருப்ப பேர்லாம் போயிருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு இருந்ததுல அவரு நான் தன்னிச்சையா தான் வந்து நான் வந்து போறேன், போய் ஃப்ரெண்டை பார்த்து வரேன்னு சொல்லி அவரோட அம்மாட்டையும் தான் போறாரு. நாங்க போலீஸ் அறிவித்தையும் வேண்டாமா போக வேண்டாம் சொல்லி இல்ல ஃப்ரெண்டு தான் நான் போய் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி இப்ப வரைக்கும் விசாரணை இல்ல. முதற்கட்ட விசாரணை அந்த மாதிரி எந்த தகவலும் இல்ல. இது முழுக்க இது ராபரி பண்ண நோக்கத்தோட இது பண்ணிருக்காங்க. சென்னையில இந்த செயலை தடை பண்றதுக்கு கமிஷன் அந்த இப்ப வந்து வெளியிலும் தொடர்ச்சி அந்த மாதிரி இப்ப எந்த செயலி எதுவுமே எங்களுக்கு என்ன வந்து கன்ஃபார்ம் ஆகல. அவர் கேட்ட வரைக்கும் அவர் இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வந்து பேசினா சொல்லியிருக்காரு. அதை தான் நாங்க இப்போ முதற்கட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். எந்த செயலி அதெல்லாம் செயலி வந்து அவர் எதுவும் சொல்லல. அந்த மொபைலோட ட்ரேசஸ் எதுவும் இருக்குதா சார்? நம்ம சிடிஆர் எதுவும் பார்க்க முடியுமா? இல்ல, அது சைபர் கிரைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். சிடிஆர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து மத்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கனால எதுவுமே வந்து டீடைலா சொல்ல முடியாது. சொன்னா அவங்க குற்றவாளிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. எஸ்ஓசி எங்க சார் கரெக்டா எஸ்ஓசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எல் 30 பேக் சைடுல வந்து வசந்தம் காலனின்னு இருக்கு. அது கொஞ்சம் இருட்டான பகுதி. வசந்தம் நகர் கொஞ்சம் இருட்டான பகுதி. அது
டிரான்ஸ்ஜெண்டர் யார் வந்தாங்களா சார்? இல்ல அவர் டிரான்ஸ்ஜெண்டர் மேல் நபர்கள் தான் வந்து ஒரு பையன் வந்து கூட்டு போய் ஃப்ரெண்டு தான் கூட்டு போயிருக்காரு. 1+4 அப்ப என்ன சார்? இல்ல ஆல்ரெடி 4 பேர் 1+ இப்போதைக்கு விசாரணையில 1+3 தெரியும். டிரான்ஸ்போர்ட் என்ன சார்? இவரு ரெட்டியார்பட்டில இருந்து எப்படி போறாரு? இவரே சொந்த வண்டியில அவரா தான் கிளம்பி போறாரு. 2 வீலர்ல ரெட்டியார்பட்டியில நான் வீட்டுல இருந்து கிளம்பி அங்க சயின்ஸ் சென்டர் வழியா போய் அவர் டைரக்ஷன் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நபர் ஃப்ரெண்டுன்னு பேசுற நபர் டைரக்ஷன் சொல்றாரு. சொல்ல அவரே போயிட்டு தன்னிச்சு அவரே வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் தான் இறங்கி போயிருக்காரு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.